பக்தி பிகைன் குட் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் ஆராய்ந்து சொல்லியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7வதாக வரக்கூடிய கேள்வி, பூஜை, விரதம் போன்றவற்றை பெண்கள் மட்டுமே கடைப்பிடிக்க வேண்டுமா, ஏன் ஆண்கள் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆண்களும் கடைப்பிடிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விரதத்தை பழம் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இருக்க முடியும். வேலைக்கு போகிறவங்கனால ஃபுல்லாக பட்டினி இருக்கிறதுங்கிறது கஷ்டங்கிறதுனால பெண்கள் கடைப்பிடிக்கிறாங்க. தாராளமாக ஆண்களும் கடைப்பிடிக்கலாம். மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சங்கடகர சதுர்த்தி விரதம், ஏகாதசி விரதம் எல்லாம் ஆண்களும் இருக்காங்க. இப்போது நம்ம இதுலேயும் நிறைய பேர் ஆண்களும் விரதம் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பெண்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்து, மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மாலை நேரம் என்பது மகாலட்சுமி வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கை ஏற்றி, சாமி இடத்துல விளக்கை ஏற்றி, வீடு பூரா லைட்டை போட்டு, நம்மளால் நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களையோ அதை சேன் பண்ணலாம். இல்லைன்னா சில பேர்த்துக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியாது அப்படின்னா நல்ல பகவானுடைய பாடல்களை இசைக்க விடலாம். அந்த நேரத்தில் தூங்குறதோ சாப்பிடுவதோ கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, வாகனத்தில் பன்றி இடித்து விட்டால் அதை சிலர் விட்டு விடுகிறார்களே, சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாஸ்திரத்தில் வாகனத்தில் பன்றி இடித்தா விற்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. வேறு எந்த விலங்கு, பன்றி மட்டுமல்ல, வேறு எந்த விலங்கு இடித்தாலும் என்ன நம்ம வாகனம் என்ன கோல்டாவாக மாறப்போகுது, அப்படி கிடையாது. முறையாக ரோடு விதிகளை பயன்படுத்தி நம்ம வாகனங்களை ஓட்டுனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, திருஷ்டி கழிக்க ஏற்ற நாள் என்ன, எந்த முறையில் திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. திருஷ்டி கழிப்பதற்கு ஏற்ற நாட்கள் என்ன அப்படின்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, இந்த 3 நாளில் திருஷ்டி கழிக்கலாம். திருஷ்டியை கற்பூரம் சுற்றியோ இல்லை மிளகா உப்பு அதை வச்சு சுற்றுவாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு முறையில் திருஷ்டியை கழிக்கலாம். குழந்தைகளுக்கு கற்பூரம் சுற்றுறது தான் நல்லது. குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழிக்கும் பொழுது கற்பூரத்தை சுற்றி வைப்பது நல்லது. அடுத்த கேள்வி, கோவிலில் நவகிரக வழிபாடு கடைசியாக தான் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கோவிலுக்கு சென்றவுடன் முதல்ல மூலவரை தரிசிக்கணும், பிறகு அம்பாளை தரிசிக்கணும், பிறகு பரிவாரங்களையெல்லாம் தரிசித்துட்டு நவகிரகத்தை சுற்றி விட்டு பின்னர் சண்டிகேஸ்வரரையும் பைரவரையும் தரிசிக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சிவன் கோவிலில் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு. அதாவது நந்திகேஸ்வரர் சிவனுக்கு தன்னுடைய மூச்சு காற்றால் சாமரம் வீசுவதாக ஒரு ஐதீகம். அப்படி நம்ம சிவனுக்கும் நந்திக்கும் இடையில போகும் பொழுது அந்த காற்றானது தடைப்படும், சுவாமிக்கு சாமரம் வீசுவது தடைப்படும் அப்படிங்கிறதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிவனுக்கும் நந்திக்கும் மட்டும் இல்லை, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு இடையிலையும் போகக்கூடாது, தாய் குழந்தைக்கு இடையிலையும் போகக்கூடாது, குரு சிஷ்யனுக்கு இடையிலையும் போகக்கூடாது, மேலும் பசுவுக்கும் கன்றுக்கும் இடையிலும் செல்லக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.